வணக்கம். முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடத்த MCI அனுமதி. புதுவை முதல்வர் ரங்கசாமி உற்சாக பேட்டி. நாளை மறுதினம் புதுவை சபாநாயகர் தேர்தல். வேட்புமனு தாக்கல் நாளை பிற்பகலுக்குள் முடிவடைவதால் அரசியல் கட்சிகளிடையே பரபரப்பு. அரசு பள்ளிகளுக்கான +1 நேர்காணல் துவக்கம். மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், ராணுவ வீரர் வாரிசுகளுக்கு இடங்கள் ஒதுக்கீடு. இனி விரிவான செய்திகள். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடத்த இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி அளித்துள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் பேட்ச் மாணவர் சேர்க்கைக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி அளித்துள்ளதால் 2011-2012 கல்வியாண்டில் 150 மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் இதற்கான அனுமதி கடிதம் திங்கட்கிழமை காலை வந்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். மாணவர்களுக்கான இலவச மருத்துவ படிப்பு தொடரும் என்ற முதல்வர் ரங்கசாமி, மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவதுடன் தேவையான கட்டிடங்கள் விரைவில் கட்டப்படும் என்றும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனையாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றார். சென்டாக் மாணவர் சேர்க்கையில் பகுதி வாரியான இடஒதுக்கீடு சம்பந்தமாக துறை அதிகாரிகளுடன் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நம்முடைய கல்லூரி, நம்முடைய மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி நமக்கு 2011-2012க்கு 150 மாணவர்கள் சேர்க்கைக்கு கிடைத்திருக்கின்றது. அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி மெடிக்கல் கவுன்சில் இன்று காலை இந்த வருஷம் சிக்கலா இருந்தா அனுமதி இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்த்துட்டு அது கவுன்சில் வந்து அப்படிதான் செய்வாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தாலும் அது அனுமதி கொடுப்பாங்க. அது இந்த தடவை நமக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. முதல்ல நமக்கு அனுமதி கிடைச்சிருக்குது. தேவையான வசதிகள் இருக்கு. அதாவது 2வது ஆண்டு இந்த மாணவர் சேர்க்கைக்கு தேவையான வசதி இருக்கு. விரைவிலேயே தேவையான பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. தேவையான பேராசிரியர் அனைவரும் நிரப்பப்படுவார்கள். விரைவிலேயே யார் தேவை, எந்தெந்த பிரிவுக்கு தேவை எல்லாரும் நிரப்பப்படுவார்கள். தேவையான கட்டிடங்கள் விரைவில் கட்டி முடிக்கப்படும். ஒரு சிறந்த மருத்துவக் கல்லூரி, சிறந்த மருத்துவமனை என்கின்ற நிலையில் நம்முடைய மருத்துவக் கல்லூரி இயங்கும். புதுவை சபாநாயகர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 28ஆம் தேதி நடைபெற இருப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்ப்பினையொட்டி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியுடன் போட்டியிட்டு 15 இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுயேட்சை MLA VMC சிவகுமார் ஆதரவுடன் தனித்து ஆட்சி அமைத்தது. இதனால் புதுவை முதல்வராக என்ஆர் காங்கிரசின் தலைவர் ரங்கசாமி கடந்த மாதம் 16ஆம் தேதி பதவியேற்றார். இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், கல்யாண சுந்தரம் ஆகியோர் பதவியேற்றனர். தற்போது என்ஆர் காங்கிரசின் பலமும் எதிர்க்கட்சிகளின் பலமும் சமநிலையில் உள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் புதன்கிழமை காலை டில்லி சென்ற முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங், உள்துறை அமைச்சர் சிதம்பரம் ஆகியோரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். இதற்கிடையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்த அதிமுகவினர் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதேபோன்று சபாநாயகர் தேர்தலை நடத்தாமல் முதல்வர் ரங்கசாமி காலம் கடத்துவதாக காங்கிரசாரும் குற்றம் சாட்டினர். இதுபோன்ற சூழ்நிலையில் சபாநாயகர் தேர்தல் வருகிற 29ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 28ஆம் தேதி பிற்பகல் 12 மணியுடன் முடிவடைகிறது. இந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்று முதல்வர் ரங்கசாமி கூறியிருப்பதால் சுயேட்சை உறுப்பினரான VMC சிவகுமார் போட்டியிடுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. புதுவையில் 11ஆம் வகுப்பிற்கான நேர்காணல் துவங்கியதையொட்டி மாற்றுத்திறனாளிகள், ராணுவ வீரர்களின் வாரிசுகள் சிறப்பு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர்.
10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி முதல் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 50% இடங்களை தங்களது பள்ளி மாணவர்களை கொண்டு நிரப்பிய அரசு பள்ளிகளில் மீதமுள்ள இடங்களை நிரப்ப 5000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இவர்களுக்கான நேர்காணல் கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளியில் திங்கட்கிழமை துவங்கியது. முதலாவதாக சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்தோரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. இதன்படி சுதந்திர போராட்ட வீரரின் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவத்திற்கான சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பித்த 100 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கான பள்ளி பாடப்பிரிவு ஒதுக்கீடு போன்றவற்றுக்கான சான்றிதழ்களை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் வழங்கினார். செவ்வாய்க்கிழமையன்று 491 முதல் 451 மதிப்பெண்கள் வரையிலான மாணவர்களுக்கும், மாலையில் 450 மதிப்பெண்கள் முதல் 436 மதிப்பெண்கள் வரையிலான மாணவர்களுக்கும் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. இதற்கு குறைவாக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கான நேர்காணல் அட்டவணை 29ஆம் தேதி வெளியாகிறது. புதுவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருப்பதையொட்டி திமுக அமைப்பாளர் ஜானகி ராமனுடன் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆலோசனை நடத்தினார். புதுவை சபாநாயகர் தேர்தல் ஜூலை 29ஆம் தேதி நடைபெற இருப்பதையொட்டி இதற்கான வேட்புமனு தாக்கல் 28ஆம் தேதி பகல் 12:30 மணியுடன் முடிவடைகிறது. தற்போது ஆளும் கட்சியின் பலம் பலவீனமாக காணப்படுவதால் சபாநாயகர் தேர்தலில் எதிர்க்கட்சி தரப்பில் ஒருவரை களமிறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து பேசினார். அப்போது அவர் சபாநாயகர் தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் உடனிருந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாஜிம் சபாநாயகர் தேர்தலில் திமுக போட்டியிடாது என்றார். சபாநாயகர் எலெக்ஷன் நடக்கும்போது 29 நடக்குது. அப்ப நடக்கும்போது பார்ப்போம். வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் கட்சி என்ன சொல்றதோ அதை செய்வோம். திமுக சார்பில் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு கிடையாது. திமுக சார்பா அதுக்கான எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கல. கமிஷன் குறைப்பை கண்டித்து புதுவையில் செல்போன் ரீசார்ஜ் விற்பனையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். BSNL மற்றும் குறிப்பிட்ட சில தனியார் செல்போன் நிறுவனங்களில் குறைக்கப்பட்ட ரீசார்ஜ் கமிஷன் தொகையை திரும்ப பெற வேண்டும், செல்போன் ஆபரேட்டர்கள் ஆவணங்கள் இல்லாமல் போலி சிம் ஆக்டிவேஷனை தடை செய்ய வேண்டும், வாடிக்கையாளர்கள் செய்யும் அனைத்து டாப் அப்புக்கும் மறைமுக தொகையை விடித்தமின்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை மாநில செல்போன் ரீசார்ஜ் விற்பனையாளர்கள் நல சங்கத்தினர் சுதேசி மில் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சட்ட ஆலோசகர் லெனின் துரை தலைமை தாங்க செயலாளர் சாய் கோபால், செயற்குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கூறியபடி ஜூலை 1ஆம் தேதி இலவச அரிசி விநியோகம். முதல்வர் ரங்கசாமி அதிரடி திட்டங்கள் ஆரம்பம். பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வினால் மண்ணடுப்பு வழங்கிய பாரதிய ஜனதா கட்சியினர். லாஸ்பேட்டை தொகுதியில் வினோத போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
largest distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அருகே உள்ள கோட்டக்குப்பத்தில் நடைபெற்ற இலவச சர்க்கரை நோய் கண்டறிதல் முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு தஹ்வீத் ஜமாஅத் சார்பில் இலவச கண் பரிசோதனை மற்றும் இலவச சர்க்கரை நோய் கண்டறிதல் முகாம் கோட்டக்குப்பம் தைக்கால் திடல் அரசு துவக்க பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு இலவச கண் பரிசோதனை செய்து கொண்டனர். இதேபோன்று சர்க்கரை நோயினை கண்டறிந்து சிகிச்சை பெறுவதற்கான பரிந்துரைகளை பெற்றுக் கொண்டனர். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வருகிற 1ஆம் தேதி முதல் இலவச அரிசி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஏப்ரல் மாதம் பாசிக் நிறுவனத்தில் 930 பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்ட போது தங்கள் அரசு ஆட்சியில் இல்லை எனவும் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை காரணமாக அவர்களை அதிகாரிகள் நீக்கியுள்ளதாக தெரிவித்தார். பாசிக் நிறுவனம் சார்பில் துணிக்கரை வைத்துவிட்டு தற்போது கட்டிட வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை உள்ளது என்ற முதல்வர் தற்போது பாசிக்கிற்கு 23 கோடி ரூபாய் கடன் உள்ள நிலையில் வேலை இல்லாமல் ஆட்களை மட்டும் வைத்தால் நிறுவனம் எப்படி நடைபெறும் என கேள்வி எழுப்பினார். கடந்த கால ஆட்சியில் பணியமர்த்தப்பட்டு தற்போது நீக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமை குறித்து அமைச்சரவையை கூட்டி முடிவெடுப்போம் என்ற அவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் தனது அரசின் எண்ணமே தவிர யாரையும் பழிவாங்க வேண்டும் என்பது அல்ல என்றார். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி வருகிற 1ஆம் தேதி முதல் இலவச அரிசி வழங்கப்படும் என்ற முதல்வர் ரங்கசாமி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் துணி கொடுக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி அனைத்து திட்டங்களையும் படிப்படியாக செயல்படுத்துவோம் என்றார். அது பற்றி துறையெல்லாம் கலந்து பேசி அது எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, அது எந்த அடிப்படையில் வேலைன்னு சொல்றாங்க சார் அப்படின்றது தெரிஞ்சுதான் அது முடிவெடுத்து சரியான முடிவெடுத்தா சொல்ல முடியும். அது உடனே சொல்ல முடியாது.
எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த வேலை தான் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தம் உங்களுக்கு சொல்லணுமா? சார், பேசி இந்த புதுச்சேரி அக்ரோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பேசிக் இருக்கு. அதுல எப்ப எடுத்திருக்காங்க? 30/4/2011. 30/4/2011 எல்லாருக்கும் தாளம் வச்சிருக்காங்க. அதுல அந்த 930 முதல்ல வந்தாங்க பேசிக்கிறாங்க. அப்போ என்னுடைய அரசு இல்லையா? இப்ப நான் அரசு அப்ப இருந்தேன். இந்த அரசு இப்போ அப்ப யார் இருந்தது? நான் இல்லையா? 30/4/2011 எடுத்திருக்காங்க. 930 பேர் முதல்ல இருந்து எடுத்தாங்க பேசிக் நிறுவனத்துல. சரி, என்ன காரணம் சொன்னா அந்த கோர்ட்டினுடைய ஆர்டர் இருந்து அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். அப்புறம் அவங்களால வந்து நிதி நிலைமை சுத்தமா சரியில்லை. சில நிறுவனத்துல நிதி நிலைமை சுத்தமா சரியில்லை. இதுல வல்லுன் பொருளை கூட நம்ம ஒண்ணு சொல்லணும். பீலி போய் சாகான அச்சுனா பண்ண சால மிகுத்து போயின்னு சொல்லுவாங்க. ஒன்று தாங்க முடிகிற அளவுக்கு தான் ஏற்ற முடியும் எதையும். ஏன் மயில் இறங்காத கூட இருந்தா கூட அது கூட ஒரு அளவு ஏற்றும் போது இல்லைன்னா அச்சு முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. வல்லுவன் குரல் அது. இப்ப எந்த ஒரு நிறுவனமும் ஒரு அளவு தாங்கக்கூடிய நிலையில இருக்கும் போதுதான் அந்த அளவுக்கு தான் எத்தனை ஆட்கள் தேவை அல்லது பணியாளர் தேவை, அதிகாரிகள் தேவைன்ற ஒரு அளவு இருக்கு எல்லாத்திலையும். அந்த அளவிற்கு உள்ள இருந்தா தான் நடத்த முடியும், தாங்கும். இல்ல தாங்காது. தாங்க முடியாத அளவிற்கு ஒரு நிறுவனத்துல பணியாளர்லாம் அவசரத்துல பண்ணியிருந்தா அந்த நிறுவனத்துல சம்பளம் கொடுக்க முடியல, பணம் இல்ல, கடன் அதிகம், கடன் சுமை அதிகம், நடத்த முடியாது நிலை வரும்பொழுது அந்த நிறுவனம் சார்ந்த அதிகாரிகளே அது யார் யாரு என்னென்ன செய்தாங்க, எப்படி வச்சாங்கன்னு இனிமேல் விசாரித்தான் இனிமேல டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் நியமித்த அமைச்சர்கள் அது சம்பந்தமா இனிமேல் தான் நாம் விசாரணை நடத்தப்படும். அதாவது இனிமேல் தான் அது சம்பந்தமா முழுவதுமா எந்தெந்த நிலையில யார் யார் வச்சாங்கிறது விசாரிக்கணும், ஆய்வு செய்யணும். அது சம்பந்தம் இது எப்ப அப்பாயின்மெண்ட்? அவங்க 2 மாசம் மட்டும் 3 மாசம் மட்டும் அந்த அப்பாயின்மெண்ட் தான் முன்னாடி. சார், ஒட்டு மொத்தமா சம்பளமே கொடுக்க முடியல, பணம் இல்ல, நிதிநிலை சரியில்லை இல்லன்னு சொல்லும் பொழுது எப்படி கொடுக்க முடியும்? எப்படி அவங்க இப்போ வவுச்சர் பேமெண்ட் பீரியட் சொல்றாங்க, அவங்களுக்கு அடுத்த நிதி அவங்க எப்படி கொடுக்க முடியும்? எத்தனை பேர் தேவைன்றதை வச்சு ஒரு அனுமதி எல்லாம் வாங்கி, பைனான்ஸ் அனுமதி எல்லாம் வாங்கி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் வரி கொடுக்க முடியும். இப்ப சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அந்தந்த துறையில இருக்கிறது அந்த துறைக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும். நிர்வாகத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும். எங்களுடைய அரசு புதிய அரசு இப்பதான் வந்திருக்குது. இனிமேல் தான் அந்த நீதிநிலை சரி செய்யறது போறது எல்லாம் செய்ய முடியும். சார், அவசர கோலத்துல எல்லாம் செய்தா அப்படித்தான் இருக்கும். அவசர கோலத்துல நிதி இருக்கா இல்லையா, சம்பளம் கொடுக்க முடியுமா இல்லையா? இன்னைக்கு சாதாரண ஒரு பேசிக் நிறுவனம் உரம் கொடுக்க முடியல, விவசாயிகளுக்கு தேவையான உரம், பூச்சி மருந்து, விதைநெல் வாங்கி கொடுக்க முடியல. 70,000 ரூபாய்க்கு வாடகை ஒரு துணி விற்பனையாகன்னு சொல்லிட்டு திறந்து துணி விற்பனைக்கிறதுக்கும் என்ன அது துணி விற்க முடியுமா? துணி வாங்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு 70,000 வாடகை கொடுத்து ஒரு இடத்துல 70 பேர் ஆள் இருந்து வேலை பார்த்து 60,000 விற்பனை செய்தா எப்படி சரியா இருக்க முடியும்? அவருடைய பணி என்ன? விவசாயிகளுக்கு விதைநெல் வாங்கி தரணும், உரம் வாங்கி தரணும், பூச்சி மருந்து வாங்கி தரணும். விவசாயத்துக்கு என்ன தேவையோ அதை முதல் முன்னுரிமை அதுதான். இன்னைக்கு துணி விற்கல, ஒண்ணும் விற்கல, வாடகை எவ்வளவு கொடுக்க முடியும்னு 2 மாசத்து வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்றாங்க. இடத்தினுடைய உரிமையாளர் சொல்றாரு. இது மாதிரி இருந்தா அவங்க அதுல 23 கோடி கடன் இருக்குதுன்றாங்க. பேசிக் ஒரு சின்ன நிறுவனம் 23 கோடி கடன்றாங்க. துணி கடையால இல்ல, பொதுவா. அப்ப எப்படி நடத்த முடியும்ன்றது அவங்க ஆட்கள் மட்டுமே இருந்தா என்ன வேலை இல்லாம ஆட்கள் மட்டுமே இருந்தா எப்படி தாங்க முடியும்? ஒரு சிறிய நிறுவனங்களை எப்படி அரசு தாங்க முடியும்? வேலைக்கு வந்தவர்கள் பொதுமக்கள் தானே, ஆட்சியாளர் செய்தவருக்கு அவங்க செய்வாங்க. அது என்னன்றத பின்னாடி ஆய்வு செய்து என்னென்ன நிலைமை எப்படி என்றதும்
முடிவெடுத்து அதனுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். பின்னாடி உங்க ஆட்சி காலத்துல வைக்கப்பட்ட ஆட்களை நாங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னு அவங்க 250 பெண்கள் ரோட்ல வந்தாங்க. உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு செய்தியாளர் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா? இல்ல டெக்ஸ் ப்ரோ உற்பத்தி செய்து அதன் அடிப்படையில் அவங்க வந்து சம்பளம் வாங்கிக்க வேண்டியவங்க. உற்பத்தி செய்து பெண்கள், முழுமையா பெண்கள், 250 பெண்கள். அது உற்பத்தியின் அடிப்படையில் அவங்க சம்பளம் கிடைக்கும். அது ஒரு தொழில். அப்போ அது மாதிரி இல்ல. இது வந்து எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக நிர்வாகத்தில் வந்து இது மாதிரி நடவடிக்கை என்பது இது முன்னாடியே வந்திருக்கு. பேசிக் நிறுவனத்தில் ஒரு வந்திருக்கு. மற்றதுல அவங்களால கொடுக்க முடியல. இப்பதான் எங்களுடைய அரசுக்கு இந்த நெருக்கடியான நிலை வந்து இப்பதான் தெரிகிற துறை மூலமா. இது இனிமேல் நீங்க சொன்னது மாதிரி அது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கிறதுல எங்களுடைய அரசு எல்லாம் இது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுத்து பிறகுதான் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். என்னன்னு நடத்த முடியாத ஒரு நிலையில, சம்பளமே கொடுக்க முடியாத நிலையில எத்தனை பேருக்கு நீங்க வச்சுட்டு இருக்க முடியும்? எப்படி பண்ண முடியும்? அதுக்கு நம்ம ஒரு முடிவு, சரியான முடிவு எடுக்கணும்ல. எந்த துறையும் சம்பளம் கொடுக்க முடியலன்னா ஆண்டு வாரியாக, ஒவ்வொரு ஆண்டு வாரியாக எத்தனை பேர் எவ்வளவு பேர் வச்சு, எந்த துறை எவ்வளவு லாபம், எந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனத்தில் அவர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது, எந்த மாதிரி அதுல லாபகரமா தொழில்கள் தொடங்கப்பட்டது. ஒரு சின்ன ரேஷன் கடைக்கு வந்து 7 பேர் 6 பேர் போய் உட்கார முடியாது, 8 பேர் உட்கார முடியாது. அதுல 3 பேர்னா 3 பேர் தான் வேலை செய்ய முடியும். 8 பேர் உட்கார முடியும் ஆள் வைக்கிறதுக்காக. அதெல்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். லாபகரமான ஒரு வியாபாரத்தை கொடுக்கணும். அந்த லாபகரமான வியாபாரத்தில் லாபம் அந்த சம்பளத்தை கொடுக்குற அளவுக்கு அவங்க எத்தனை பேர் பண்ண முடியும் அத்தனை பேர் பண்ணலாம். அது தவறு கிடையாது. ஒரு தாங்கக்கூடிய அளவு தான் எந்த நிறுவனமும் தாங்கக்கூடிய அளவு தான் இருக்கணும். ஆமா, தாங்க முடியாத அளவுக்கு போனா எப்படி நடத்த முடியும்? அந்த அதிகாரிகள் தான் என்ன பண்ணுவாங்க, எப்படி நடத்த முடியும்? அதிகாரிகள் தான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு 12 கோடி ரூபாய் பால் பண்ணைகளை வந்து நம்ம பால் நஷ்டம் சொல்றாங்க. பால் உற்பத்தி குறைஞ்சு போயிருக்குது. 25,000-30,000 லிட்டர் பால் உற்பத்தி தான் புதுச்சேரியில் இருக்குதுன்றாங்க. ஆனா முன்னெல்லாம் 70-80 லிட்டர் பால் உற்பத்தி இருந்து இப்ப வெளியில பால் வாங்கி கொடுக்குற நிலையை உருவாக்கி அதுக்காக ஆள் வைக்க முடியுன்றதுக்காக வந்து நிறைய ஆளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு 12 கோடி ரூபாய் நஷ்டம் சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நான் வந்து அறிக்கைன்னு சொல்ல அது வேற. நீங்க அதுல போதல, நீங்க நிறுவனத்தை வந்து ஒரு லாபகமா இருக்கும்போது பணியாளர் எத்தனை பேர் தேவை? ஒரு 10 பேர்னா 10 பேர் தேவைப்படும், 10 பேர் வைக்கலாம். ஆனா 100 பேர் வைக்க முடியுமா? வச்சா எப்படி தாங்கும்? அது மாதிரி நிலையில போனதுனால தான் இந்த சங்கடங்கள். இல்லைன்னா இந்த சங்கடம் வரப்போறதே கிடையாது, வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5 பேர் உள்ள இடத்துல 5 பேர் தான் இருக்கலாம். 50 பேர் வேலை செய்ய முடியும், எப்படி இருக்க முடியும்? ஒரு தாங்கணும் இல்ல. அது மாதிரி அடிப்படையில் ஒரு சில நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது துறை சார்ந்தவங்க தாங்க முடியாத அளவுக்கு உள்ள நிலையில் தான் எடுக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் பார்த்துட்டு பின்னாடி எங்களுடைய எண்ணமே, அரசுடைய எண்ணமே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கணும் என்பதுதான். யாரும் எப்பொழுதும் பழி வாங்குற எண்ணம் எப்பொழுதும் எங்களுக்கு கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, அப்பயும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தேன். வேலை கொடுக்கணும், வேலை கிடைக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. ஆனா சரியான முறையில் இருக்கணும், நியாயமான முறையில் இருக்கணும், தேவையான அளவு தான் இருக்கணும். சில துறையில வந்து அனுமதி, பொதுப்பணித்துறை இருக்குன்னா அது அனுமதி வாங்கி நிதிநிலை என்னன்றதெல்லாம் பார்த்து தான் பண்ணிருக்கோம். பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி எல்லாம் வாங்கி தான் பண்ணிருக்கோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களால கொடுக்க முடியாது, துறையில உள்ள அதிகாரிகள் கொடுக்க முடியாது. இந்த சங்கடங்கள் இருக்குது. இதெல்லாம் விசாரிச்சு என்ன பண்ண முடியும், ஒரு ஆய்வு செய்து என்ன பாதிப்பில்லாத அளவுக்கு என்ன பண்ணி தர முடியுன்றதை பத்தி சிந்திக்க நிலையில் நான் இருக்கணும்ன்றது உண்மை. நாமினேஷன் போடும்போது தெரியும் சார், அப்ப தெரியும் யாரு. நாளைக்கு 12 மணி வரைக்கும் இருக்குது. அப்ப நாமினேஷன் போடும்போது போடும்போது தான் எழுத முடியும் சொன்னோம். எனக்கு முதல்ல நம்ம வந்து தெரியும் பின்னாடி வந்து நான் எதையும் ரத்து பண்றேன்னு எங்க அரசு சொல்லலையே. இல்ல ரத்து பண்ற சொன்னா அப்புறம் அந்த கேள்வி இல்ல. நான் சொல்றது என்னன்னா, வந்து கோதுமை பிரச்சனை வரும்னு சொல்றீங்களே, அது வாங்கல. இப்ப நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்றேன், மிக ஏழ்மையானவர்களுக்கு 35 கிலோ இலவச அரிசியும்,
பிபிஎல் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு 25 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 15 கிலோ அரிசியும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அதில் முதலில் 1ஆம் தேதி முதல் 35 கிலோ இலவச அரிசி மிக மிக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். இன்னைக்கு கூட சர்க்கரை ஆலையுடைய நிர்வாக இயக்குனர் கூடுதலாக அந்த சர்க்கரை விற்பனைக்கு உத்தரவு பெறுவதற்கு கேட்பது. நான் அமைச்சரை பார்த்து கேட்டிருக்கேன். 5000 மெட்ரிக் டன் ஜூலையில் எங்களுக்கு கூடுதலான இந்த சர்க்கரை ரிலீஸ் பண்ணி தரணும்னு கேட்டிருக்கேன். அதுக்காக இன்னைக்கு பார்க்க போறாங்க. அது இல்லாம மற்ற லாபத்தில் உள்ள நமது அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் கேட்டு கடனை பெற்று இப்பொழுது விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது. அவங்க எம்டி அதெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான உதவியை செய்வதில் எங்களுடைய அரசு மிகவும் கவனமாக இருக்கும். அதாவது உரம், பூச்சி மருந்து, விதைகள் கிடைக்கலன்ற ஒரு குறை இருந்தது. அது உடனே நீக்கப்பட்டு இப்போ கொடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் தாராளமாக இந்த பூச்சி மருந்து, உரம் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. விரைவிலே கிடைக்கும் முழுவதுமாக. நான் ஏதோ முதல்ல சொன்னேன், பால் உற்பத்தியே 80,000 லிட்டர்ல 25,000 லிட்டர்ல இருக்குதுன்ட்டு. அப்போ வெளியிலிருந்து வாங்குற சில நேரத்தில் அந்த பால் பவுடரை கலந்து கொடுக்குறாங்க. அதனால இது இப்போ இல்லை. இப்ப அரிசி கொடுக்க போற சொன்ன அரிசி கொடுக்குறேன் 1ஆம் தேதி 1000 ரூபாய் முதியோர் உதவி கொடுக்க போறேன்னு சொன்னா கொடுத்துட்டேன். சென்டாக்ஸ் பணம் ரிலீஸ் பண்ணி உடனே மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னோம். 7,90,00,000 உடனே கொடுத்து மாணவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்து படிப்படியாக இப்பதான் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. இன்னும் பின்னாடி பட்ஜெட் போட வேண்டியது. இனிமேல் ஒவ்வொன்றா தான் வர முடியும். வாஷிங் மிஷின் இனிமேல் தான் வரும். இப்போ முதல்ல முக்கியமானதை கொடுத்துட்டோம். அடுத்து ஒவ்வொன்றா கொடுக்கப்படும். ஆக நிறைவேற்றுவோம். அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களே சொல்லுங்க. அது துறையோட அமைச்சர்லாம் வரும்போது பின்னாடி சொல்லுவாங்க. துறையோட அமைச்சர்லாம் அந்த பொறுப்பு எடுத்துக்கும் போது அந்த துறையை கவனிக்கும் போது பார்த்து சொல்லுவாங்க. நமது புதுச்சேரி மாநில நெசவாளரால் நெய்யப்பட்ட கைத்தறி துணி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டியது விரைவில் கொடுக்கப்படும். அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆமா, கைதுனா அதுவும் அதுவும் ஒரு வாரத்தில் பார்த்து நான் கொடுப்போம். 1ஆம் தேதி மேல கொடுத்தாரு. பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து புதுவையில் பாரதிய ஜனதா கட்சியினர் வீடு வீடாக சென்று மண் அடுப்புகளை வழங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வினால் பொதுமக்கள் சமையல் எரிவாயு அடுப்பினை உபயோகிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதை கண்டிக்கும் வகையில் லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் வீடு வீடாக சென்று மண் அடுப்புகளை வழங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் உழவர்கரை மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் முருகன், மாநில விவசாய அணி செயலாளர் பாஸ்கர், மாவட்ட வர்த்தக அணி குட்டி கிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தாகூர் நகர் தூய ஆவியானவர் ஆலய ஆண்டு விழாவினையொட்டி நடைபெற்ற தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தாகூர் நகர் தூய ஆவியானவர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் ஞாயிற்றுக்கிழமை மாலை துவங்கியது. இதனையொட்டி நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் கொடியேற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் திருப்பலி மற்றும் மறையுரைகள் நடைபெற்றன. ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற தேர் பவனியில் அப்பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவை திருவள்ளுவர் நகர் பாரதி வீதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியர் ஆலய கொடியேற்றம் நடத்தப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் கொடியேற்றி வைக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற யோகாஞ்சலி நாட்டியாலய ஆண்டு விழாவில் பாரத நாட்டியத்தில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை யோகாஞ்சலி நாட்டியாலவின் 18ஆம் ஆண்டு விழா மற்றும் ஆனந்தா ஆசிரமத்தின் ஆண்டு விழா போன்றவை முத்தியால்பேட்டை சுபலட்சுமி திருமண நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சுற்றுலாத்துறை சிறப்பு செயலர் பாபு, இன்டகரா நிர்வாக இயக்குநர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து, பட்டாபிராமன், அர்த்தநாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாணவிகளின் பரதநாட்டிய கொடி நடனம்,
ஆனந்த பாலயோக பவானியின் இசைக்குழு வாய்ப்பாட்டு போன்றவை இடம்பெற்றன. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. Mayanginene, 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 oh mayanginene. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் குறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உறுதி அளித்துள்ளார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு குறிஞ்சி நகர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் பாராட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. சங்க தலைவர் ராஜசெல்வம் வரவேற்புரையாற்ற நிர்வாகிகள் மற்றும் பலம்புரி வெற்றி விநாயகர் கோவில் சார்பில் வைத்தியநாதன் கௌரவிக்கப்பட்டார். சங்க முன்னாள் செயலாளர் தாமோதரன் வாழ்த்துரை வழங்க பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இப்பகுதியை சேர்ந்த ஏழை மக்கள் தாங்கள் குறைகளை உடனுக்குடன் தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் இப்பகுதி மக்களின் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 23 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடத்த MCI அனுமதி. புதுவை முதல்வர் ரங்கசாமி உற்சாக பேட்டி. நாளை மறுதினம் புதுவை சபாநாயகர் தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை பிற்பகலுக்குள் முடிவடைவதால் அரசியல் கட்சிகளிடையே பரபரப்பு. அரசு பள்ளிகளுக்கான +1 நேர்காணல் துவக்கம். மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், ராணுவ வீரர் வாரிசுகளுக்கு இடங்கள் ஒதுக்கீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.